இன்றைக்கு எங்கே ஃபீல்டுக்கு போவோம்? நேற்று வடமராட்சி பக்கம் போனது, இன்றைக்கு தெல்லிப்பல் அங்காள பக்கம் போவோம். ஐயோ அடிக்கிறேன். ஹலோ சார். ஹலோ பில்ராஜ். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். என்ன மாதிரி நீங்கள் மோட்டிவேஷன் இருக்கிறீங்களா அன்றைக்கு? ஓம் சார். ஓம் சார். என்ன மாதிரி மோட்டிவேஷனோட மட்டும் இருந்தா காணாது. இல்லை சார். ஓகே சார். உங்களோட முடிச்சிட்டீங்களா? உங்களோட எல்லாம் அன்றைக்கு நான் ஒரு கஸ்டமர் போய் சந்திக்க போகிறேன் சார். ஓகே. மண்டே போய் சந்திச்சிட்டு சார், நான் இந்த மாசத்துக்குள்ள காட்டையில் டார்கெட். என்னத்தை காட்ட போறீங்க டார்கெட்ல? சார் என்னன்னா அந்த நீங்கள் உண்மையா அந்த எல்லா ஸ்டாஃபும் பழக வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த பாருங்க, தேர்தல் நேரத்தில் எல்லா வேட்பாளரும் பாருங்க எப்படி கஸ்டமர் பிடிக்கிறாங்க. அவங்களோட டெக்னிக்க பாருங்க. நீங்கள் உங்களை நான் ஒருத்தரோட அனுப்பி விடட்டா கஸ்டமர் பிடிக்கிற பழகிறது எப்படி என்று அந்த மாதிரி பிடிக்கிறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு வேலையா வச்சிருந்தோம் ஒரு கஸ்டமர் பிடிக்கலாம் நினைக்கிறீங்க. அங்க பிடிக்கிறாங்களே 396 பேரும் துரதி பிடிக்கிறாங்க கஸ்டமர் வீட்டை விட்ட போய். இல்ல சார், நான் சார் ஒவ்வொரு நாள் சார் 10 கஸ்டமர் சார் சந்திச்சு கதைச்சு சார் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கிறேன் சார். ஒரு நாளும் எடுத்துக்கொண்டா இருக்கிறேன் சார். கூடுதலாக எல்லாரும் போறேன்னு சொல்லியிருக்கேன். எங்களோட இதில் நான் கொடுத்தோன்னா பாரேன். அவங்களுக்கு சில பேருக்கு விளங்குது இல்லை சார். அவங்க வைஃப்கிட்ட கேட்குறேன், வைஃப் வந்து ஹஸ்பண்ட் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் இதுகள் போகிறபடியா கொஞ்சம் கிண்டது சார். நான் இந்த முறை எப்படின்னா டார்கெட் காட்டுவேன் சார். அது போன முறை எப்படி காட்டினீங்க? ஓம் சார், போன முறை கொஞ்சம் கடைசி நேரத்தில் ஓமன்னு சொல்லிட்டு சார், அந்த நேரம் இன்சூரன்ஸ் கட்டையெல்லாம் போயிட்டு சார், நான் இந்த முறை கட்டாயமாக உங்களுக்கு இந்த இதுக்கு காட்டுவேன் சார். நீர் விடிய எழும்பி குளிக்கிறதுக்கு முதல் யூடியூப்ல மோட்டிவேஷன் சாங் கேளும். இல்லை சார், நான் கேட்கணும் சார். கேட்டு நாளை 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 என்று இழக்காதே அந்த மாதிரி பாட்டுகள் கேளு. முன்னால் முடியும் தம்பி தம்பி அந்த மாதிரி பாட்டுகள் மோட்டிவேட் ஆகும். ஓகே சார். மோட்டிவேட் ஆகி அதை கேட்டுக்கொண்டு இந்த காதுல இந்த வயர் இல்லாத ஹெட்போன் ஒன்று வேண்டிட்டு சொன்னானே அந்த வயர் இல்லாத ஹெட்போனை பண்ணி கொண்டு குளிக்கலாம், நீர் சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம். வரும் மட்டும் அந்த மோட்டிவேஷன் சாங்குகள் கேட்டுக்கொண்டு மோட்டிவேஷன் ஜிம்முக்கு போற நீரா ஜிம்முக்கு போய் நீர் மோட்டிவேட் ஆகணும். அப்பதான் நிறைய பேர் பாட்ட சட்டமா இருந்தா தான் ஆக்களுக்கு பிடிக்குது. குறிப்பா அந்த பொங்கலுக்கு எல்லாம் பிடிக்கும். அதை போடுவீங்க. நீர் ஒரு வாட்ட சாட்ட மாட்டா எல்லாம் கட்டி இருக்கிறீரா, உமக்கு கொஞ்சம் வாட்ட சாட்டம் காணாம இருக்கு. வாட்ட சாட்டம் இருந்தா ஓடும், விளங்குதுதானே? வாட்ட சாட்டமா மாறி நீர் ஒரு இன்சூரன்ஸ் பிடிச்சு கொண்டு வேறமே. சரியா பின்ன வந்து சந்தியம். ஐயோ, மனசுல படுத்தா வாடி இவங்களை ஏசி ரூமுகளை இருந்து கொண்டு எங்களை சும்மா எங்கே விட்டு அல்லையா விட்டு போட்டு தாங்கள் எல்லாம் காசுலையும் எடுத்து எங்களுக்கு சிக் சார். இந்த இவன் அந்த டீட்டெயில்ஸ் போட சொன்னான், ஹாஸ்பிட்டல் பிள்ளைகள் பிறந்த டீட்டெயில்ஸ் போட சொன்னா அவனும் போடுறான். இல்லை அடே அவன் போட்டிருக்கான், நான் தான் பார்க்கிறேன் வாட்ஸ்அப்பில். என்ன ஓகே, நம்பர் வந்திருக்கு. சரி. ஹலோ சார். ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஓகே சார், நான் வந்து ஏபிசிடி இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து காய்க்கிறேன் சார். என்னடா நீங்கள் தான் கண்ணன்? ஓகே, நீங்கள் இப்போ கல்யாணம் கட்டி 1.5 வருஷமா ஆச்சாக்குமே என்ன சார்? ஓகே ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு இப்போ போன மாதம் வந்து உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையோட பிறந்திருக்காங்க என்ன? இல்லை சார், நாங்கள் வந்து அந்த இப்படியான டீட்டெயில்ஸை வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் எடுக்கிறது. இப்போ என்ன நாங்கள் இது வந்து சமூக சேவை மாதிரியும் செய்கிறோம். மற்றது இது உங்களுக்கும் பயன்படும், எங்களுக்கும் பயன்படும். இல்லை இன்சூரன்ஸ் ஐடியா இல்லை சார். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்னடாப்பா அப்போ மெட்ட நம்பர் கடிப்போம். ஹலோ சார். ஹலோ, குட் மார்னிங் சார். சொல்லுங்க. குட் மார்னிங் சார். நீங்கள் வந்து குலசிங்கம் குமரேசனா சார்? சார் ஓகே சார். எப்படி இருக்கீங்க சார்? சுகமாக இருக்கிறீங்களா? என்னத்துக்கு எடுத்து சுகமாக இருக்கிறீங்களோ இல்லையோன்னு கேட்குறீங்க? இல்லை சார், நாங்கள் வந்து ஏபிசிடி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கதைக்கிறோம் சார். எனக்கு நேரம் இல்லை. இல்லை சார், ஒரு நிமிஷம் எங்களுக்காண்டி ஒரு 2 மினிட்ஸ் சார். கணக்கில் கேட்க மாட்டேன். 2 மினிட்ஸில் எல்லா விஷயமும் சொல்லிடுவோம் சார். ப்ளீஸ் சார். சொல்லுங்க. ஓகே சார். என்னடா சார், அதை நீங்கள் கல்யாணம் கட்டாமல் ஒரு மன உளைச்சல் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு இது ஒன்று வந்திருக்கு, டேட்டா பேஸ். என்னன்னா அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடலாம் சார். எனக்கு பேர பிள்ளையே வந்துட்டு நீர் என்ன கல்யாணம் கட்டாம டேட்டா பேஸ் வருதுன்னு சொன்னிக்கிறீர்? சாரி சார், கல்யாணம் கட்டி பேர. நான் ஒரு சீனியர் சிட்டிசன் பென்ஷன் எடுக்கிறேன். நீங்கள் குலசிங்கம் குமரேசனா சார்? குலசிங்கம் தான் நான் கேட்கிறேன். குமரேசன் அவன் விசரன் கிடக்குறான் அங்க. சாரி சாரி சார். அப்பான நம்பருக்கு யார் தந்தது? உமக்கு மகன் நம்பர் அப்பான நம்பர் யார் தந்தது? நீர் குமரேசன் ஃப்ரெண்ட் தானே? என்னோட காசு பிடுங்குறதுக்காக இப்படி என்னோட காசு பிடுங்குறதுக்காக சும்மா அப்படி அவன் தான் அனுப்பினவன் நம்புறேன்.
குமரேசன் குமரேசன் அவன்கிட்ட பக்கத்துல நிக்கிறான். இல்ல சார், குமரேசன் பக்கத்துல நிக்கிறான். எனக்கு அவரை தெரியாது. சாரி சாரி. அப்ப என்னதுக்கு யாரு உனக்கு நம்பர் தந்தது? எனக்கு அடிச்சு நீ பண்ணி என்னடா இப்ப பென்ஷன் காசு வந்துட்டேன்னா அவனுக்கு தெரியும். இன்னைக்கு சம்பள நாள்னு தெரியும் அவனுக்கு. இப்படி சொன்னாதான் காசு எடுக்கலாம்னு அவனுக்கு தெரியும். அந்த நேக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன். சொல்ல அந்த நேக்கு அந்த பக்கத்துல நிக்கிற அந்த நேக்கு சொல்லு. அம்மா வந்து சொன்னான்னு ஆட்டுக்குட்டியில சொல்லாத உழைச்சி சம்பாதிச்சு வரட்டும். சரியா? இல்ல சார், என்னடா உங்களோட வயசுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடலாம் சார். அது தேவையில்லை. நான் சாக போறேன் போனி இன்சூரன்ஸ் பண்ணி அந்த குமரேசன் எடுக்கிறதுக்கு என்ன இன்சூரன்ஸ் ஒன்றும் தேவையில்லை. சார் சார் ப்ளீஸ் போன வேணி. சரி, ஓகே சார். நன்றி சார், நன்றி நன்றி. ஷோ, என்னடா பண்ண மேரி விழுகிறான். கடவுளே, நான் சொன்ன மாதிரி ஒரு தெல்லி போல போயிட்டு வருவோம். ஹலோ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஓகே சார், நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன் சார். அன்றைக்கு உங்களோட காய்ச்சிருந்தேன் சார். என்னடா சார், வாழ்த்துக்கள் சார். குழந்தை கிடைக்குது. ஓகே சார். என்னடா சார், என்னோட ஒரு கொஞ்சம் பிளான்கள் இருக்குது சார். பிளானிங் இன்சூரன்ஸும் இருக்குது. என்னோட இன்வெஸ்ட் பண்ணலாம் சார். அது என்ன மாதிரினா அது இதில் இருக்குது சார். முதலாவது சார், அந்த 7 லட்சம் ரூபா கட்டணும் சார். தொகை வந்து 7 லட்சம் ரூபா சார். நீங்கள் வந்து 4 வருஷத்தால் கட்டி போட்டு அந்த காசை எடுக்கலாம். 4 வருஷத்தால் கட்டினீங்கன்னா 14 லட்சம் ரூபா எடுக்கலாம். 4 வருஷத்துக்குள்ள 7 லட்சம் ரூபா கட்டி முடிக்கணும் சார். கட்டி முடிச்சிங்கன்னா நீங்கள் 14 லட்சம் ரூபா எடுக்கலாம் சார். 14 லட்சம் ரூபா எடுக்கலாம். மற்றது அது உங்களுக்கு கூட வேண்டாம் சார். அடுத்தது ஒன்று இருக்குது சார். அதுவும் 2 லட்சம் ரூபா சார். சாரி, 5 லட்சம் ரூபா சார். 2 வருஷத்துக்குள்ள கட்டணும். கட்டினா 10 லட்சம் ரூபா சார். 2 வருஷத்துல 5 லட்சத்துக்கு 10 லட்சம் ரூபா வரும் சார். அப்படி 2-3 இதழ் இருக்குது சார். நீங்கள் என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை விட உங்களோட பிள்ளைக்கும் போடக்கூடிய மாதிரி இருக்கும் சார். ஏன்னா உங்களுக்கு இது வந்து இன்சூரன்ஸ் இல்ல தானே. இது இன்வெஸ்ட்மென்ட் தான். நீங்களும் எனக்கு ஒரு அடிக்கடி கால் பண்ணி இருக்க விடாம. இல்ல சார், நான் யோசனை சார். இப்போ உங்களுக்கு பிள்ளை இருந்து சார் ஒரு கதைக்கு தற்சமயம் வந்து சார் நீங்கள் போய்க்க ரோட்ல ஆக்சிடென்ட் பட்டுட்டீங்க சார் கூட நடக்காது. தற்சமயம் நடந்து உங்களுக்கு மரணம் சம்பவிக்கலாம். ஆனால் நடக்கக்கூடாது. ஆனால் அப்படி நடந்தா சார் நாங்கள் அந்த என்ன வந்து நல்லதா சாரி சார், நான் அதை நான் அதை ஏன் சொன்னேன்டா சார், அப்படியான சம்பவம் எனக்கும் நடக்கலாம். அது 2வது விஷயம். ஆனால் அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறது. சார், நான் போட்டிருக்கேன். நான் இதே கம்பெனி தான் போட்டிருக்கேன் சார். சார், இதே கம்பெனி தான் போட்டிருக்கேன். என்ன மாதிரி சமயம் நடந்துட்டா அந்த காசு உங்களோட பிள்ளைக்கா இல்லாட்டி உங்களோட ஒய்ஃபுக்கா நாங்கள் இதுலயே கேட்டிருக்கோம். நீங்கள் இது உங்களுக்கு பிறகு யாருக்கு 2 விதம் கேட்டிருக்கோம். ஒரு கதைக்கு யாருக்குன்னா செத்துருவோன்னு சொல்றீங்க. இருந்தா நீங்களா இருக்க போறீங்க. விளங்கியது உங்களுக்கு இல்ல சார். சார் குறைக்காங்க சார். சாரி சார், மன்னிச்சுக்கொள்ளுங்க சார், மன்னிச்சுக்கொள்ளுங்க. நான் ஏன் சொல்றேன்னா எனக்கு 10 கிடக்கு. அது எல்லாம் கிடக்கு. ஓகே சார். செட்டாது பிள்ளைகள் மெடிசன் எல்லாம் கிடக்கு. ஆட்டோமேட்டிக்கா குடும்பத்துக்கு தான் போகும் சார். இது போட்டு இது நீங்க வருமானம் கூட சௌரத்தின பேருக்கு மாத்தலாம். நோ சார், நீங்க இருக்கைக்கு இதை எடுத்துக்கொள்ளலாம். நான் தற்சமயம், அதாவது தற்சமயம் சொந்த போகணும் குடும்பத்துக்கு. ஓகே சார், ஓகே சார். சரி சார், சரி சார். சார் திருப்பி ஓகே சார். எனக்கு என்ன பெனிஃபிட்? அதை பெனிஃபிட் சார். நான் சொன்னேன் தானே 7 லட்சம் ரூபாய் இது இருக்கு தானே சார். அது வந்து நீங்க 4 வருஷத்துக்குலாம் கட்ட போறீங்க. அது இப்படி என்னோட போயிடும் சார். 7 லட்சம் ஒரே பேமெண்ட் போட்டு விட்டுருவேன். அது பிரச்சனை இல்லை. நீங்க 4 வருஷத்துல 14 லட்சம் சார். அது நீங்க நோமாவே நீங்க பேங்க்ல போட்டா கூடி அவ்வளவு வட்டி வராது சார். உங்களுக்கு பேங்க்ல வராது. நீங்க வட்டி கொடுத்தா கூடி இப்ப எல்லாம் ஏமாத்தி கொண்டு வெளிநாடு ஓடுறான், அங்க ஓடுறான், இங்க ஓடுறான், பிரச்சனை இருக்கு சார். அப்ப அதனால இது வந்து உங்களுக்கு நம்பிக்கையான நட்சத்திரமான ஒரு இதான ஒரு எங்கட ABCD என்ற ஒரு எங்கட கம்பெனி. அதுக்குள்ள இந்த இதில் இருக்கு சார். நீங்கள் உங்களுக்கு விரும்பினா செய்யலாம். இந்த 2 வருஷம் இது பிளானும் போடலாம். ஆனால் கூட பிறந்த குழந்தைக்கு இது என்ன இதுவரைக்கும் எவ்வளவு பேருக்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க? இங்க பாருங்க சார், இந்த நேற்று போட்டிருக்கேன் சார். ஒரு டாக்டராக போட்டிருக்கேன் சார். போட்டிருக்கேன் சரி. எவ்வளவு பேருக்கு நீங்கள் அந்த இது கொடுத்துருக்கீங்க சார்? இந்த பிளான்ல சார் இப்போ வெட்டிங் சார் நான் சேர்த்து குறைஞ்ச ஒரு 10 பேருக்கிட்ட போட்டு காசு எடுத்துட்டோம். இப்போ நான் குறைஞ்ச இதில் ஒரு 10 வருஷமா இந்த 10 வருஷமா வேலை சரி. 10 வருஷமா வேலை சரி சார். இதில் குறைஞ்ச 7-8 பேருக்கிட்ட சார் என்னட்ட போட்டாக்கள் வந்து காசு எடுத்திருக்கணும். இனி இப்போ கன பேர்
காய்ச்சொண்டிருக்கிறோம். நேற்று சார் ஒரு டாக்டராக போட்டிருக்கார். அவர் போட்டு அவர் இப்போ கனாசு அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கொண்டு இருக்கு. அப்போ அப்படி கணக்கு என்னன்னா வந்து இப்போ எந்த மனுஷன் தெரிஞ்ச ஃப்ரெண்ட் படிக்கிற பிள்ளை ஒருத்தி வந்து ஓகே சார். அவள் இது மாதிரி இல்லை, மாசம் 3000 ரூபாய் படி 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு கட்டணும் ரெண்டு சொல்லி சரி என்ன செய்ய எல்லாம் எல்லாருமே தொடங்கினா அது போய் கதை இல்லை. அதான் அப்போ எனக்கு திருப்பி இதில் நானே அது எனக்கு இதாக இருக்கு. நீங்கள் இப்போ நாளைக்கு வந்து எதுவும் சொன்னீங்களா நாங்கள் யார்கிட்ட போய் காய்க்கிறது? அதான் கேட்குறேன். 3000 படி கட்டினது சரியா, ஒரு 5 மாசம் கட்டி போட்டு 6 மாசமோ 2ஆம் மாசமோ அந்த பிள்ளை வரையில காசு பிரச்சனை இல்லை, அவ்வளோ ஒழுங்கா கொடுத்தா அது மாசம் கட்டுறது. அப்ப பிள்ளை வராம போயிடுது. அப்புறம் பார்த்தா போலீஸ் போய் கழிச்சு பிரச்சனைப்பட்டு அது அப்படியான கம்பெனிகளும் இருக்கு சார். அப்படியான எங்கட கம்பெனி சார் குறைஞ்சது சார் 20 வருஷமா இங்க இருக்குது. இந்த கம்பெனியில வந்து நீங்கள் அப்படி நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எங்களுக்கு சில பேரை இப்பதான் கேள்விப்படுறேன் கம்பெனி. சாரி சார், நாங்க என்ன கூடுதலா அங்காள இருந்து நாங்க கொழும்பு அங்காள பக்கம் இதே போடுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார் என்ன மதித்து போட்டதுக்கு தேங்க்யூ சார். இதுல சார் இதுல எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு சார். இதுல நீங்க ஒரு பார்த்து ஒரு கையெழுத்த வச்சு விட்டீங்கன்னா 4 வருஷத்துல எடுக்கலாம் தானே? ஷூரா எடுக்கலாம் சார். என்ன நம்புங்க சார், நான் இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லா இங்கிலீஷ்ல எடுக்கு. அது சார் அது அந்த எங்களோட கம்பெனி வந்து கொழும்பு தானே சார். அப்போ ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் தரும் சார். இதில் என்ன எழுதிக்கணும் நம்ம விளங்கப்படுத்தி தருவா? கொழும்புல இருந்தாலும் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வரைக்கும் தமிழில் கொண்டு வரலாம் தானே நீங்கள் இங்கே வேலை செய்யணும் சார். நீ அந்த சிஸ்டம் வந்து மாற்றணும் சார். இதில் என்ன எழுதிக்கணும் சார், இந்த உடன்படிக்கைக்கு நான் ஒத்துக்கொள்கிறேன் என்றதான் இது இந்த சுருக்கமான இது விளக்கம். 4 வருஷம் போட்டிருக்கு. 4 வருஷம் ஷூராக எடுக்கலாம் சார். நம்பி ஃபைனல் லட்சம் சார். 4 வருஷம் 2 லட்சம் 4 வருஷம் பிரிச்சு கட்ட மாட்டேன்னு ஒரேடியா போட்டு விடுறேன். 4 வருஷத்துக்கு தான் எடுக்கலாம் சார். அது பிரச்சனை இல்லை, 4 வருஷத்துல எடுக்கலாம். ஓகே ஷூர் சார், டைம் இல்லை. ஓகே ஓகே இதில் ஒரு கையெழுத்து சார். இதுலேயுண்டு 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 என்னமோ சொல்றீங்கன்னு. ஓகே சார் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். அப்போ நீங்கள் அந்த இப்போ காசை காட்டுறீங்களா சார்? அக்கௌண்ட் பண்ணிடுங்களா சார்? ஓகே, நான் உங்களுக்கு உங்களோட இதுக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் போட்டு வரேன் சார். ஓகே சார், நன்றி சார். அப்படியே உங்களோட பிள்ளைன்ற இது பிளானிங் என்னன்னு சொன்னீங்கன்னா என்ன செஞ்சு விடலாம், லைஃப் வரைக்கும் செய்யலாம் சார். சரி சரி. ஓகே, நீங்கள் ஓமன்னு சொன்னீங்கன்னா செய்திடலாம். இன்சூரன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். வேறு யாரும் இருந்தால் சொல்லுங்கள் சார். ஓகே, பாய். ஹலோ. ஓ, என்ன மாதிரி ப்ரோக்ரஸ் போய் கொண்டு இருக்குது? தம்பி, நீங்கள் மோட்டிவேஷன் சாங்குகள் கேட்கணும். அதை விட இப்போ புது ட்ரெண்ட், நீங்கள் வந்து ஃபேஸ்புக் லைவ்ல வரணும், நல்லா கண்ணாடி போட்டுக்கணும், டை கட்டி இருக்கணும், விடிய காலமே விடிஞ்சா பொழுதுபட்டா நீங்கள் லைவ்ல வரணும். அப்போ தான் கலெக்ஷன் வரும். இப்போ கலெக்ஷன் தான் முக்கியம். அது வந்து 40+ கேர்ள்ஸ் எல்லாம் ஓகேயா? சரி, லைன்ல இருங்க பாருங்க. ரமேஷ், என்னது ஏன் விட்டு நீங்கள் இப்போ ஒருத்தர் வந்து அதை நீங்கள் ரமேஷ் சரி விடுங்க. நான் இருக்கிற என்ன வருத்தம் உங்களுக்கு? வருத்தம் இல்லை சார் எனக்கு. அப்பயும் இப்படி சரி இருங்க. வந்துட்டேனா? இல்லை சொல்லுங்க, பரவாயில்ல. இல்லை, இன்சூரன்ஸ் ஒன்று போட்டுனா இன்றைக்கு காசு எடுத்துட்டு அவசரமாக ஒரு செக் ஒன்று திரும்பிட்டு இந்த காசு ஒன்று அவசரமாக பிரேட்டெல்லாம் போயிட்டு 4 வருஷம் முடிஞ்சு இதை இப்போ தான் ஞாபகம் வந்து அந்த செக் இன்றைக்கு வந்திருக்காட்டி அதை மறந்துருப்பேன். ஃபைல் புரிஞ்சிருக்கேன். அதான் ஒரு என்ன சொல்லுவேன், நான் 14 லட்சம் தந்தீங்களா நான் போயிடுவேன். போய் என்ன இதான் ஃபைலை பார்த்துட்டு போய்க்கான அந்த 14 லட்சம் ஸ்கீம் கொண்டு வந்தே 4 வருஷம் தானே ஆகிருக்கு. ஓ ஓ 4 வருஷம் முடிஞ்சே தானே. ஓ ஓ ஃபைல் பாருங்க, போய் காசை தந்துட்டீங்கன்னா நான் போயிடுவேன். ஓ, உங்களோட பேர் கண்ணனா? ஓ ஓகே ஓகே, குட். நீங்கள் சிங்கிள் பேமெண்ட்ல 4 லட்சம் கட்டிக்கிறீங்கல்ல? குட் 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 சார். ஏதாவது குடிக்கிறதுக்கு ஏதாவது? இல்லை. ஓகே, என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? காசு எடுக்க வந்திருக்கேன், கொஞ்சம் அவசரமாக. இல்லையே சார், அது 7 இயர்ஸ் இதுல இல்லை போட்டிருக்குது. 7 lakhs தான் போட்டுருக்கேன். இல்லை 7 lakhs for 7 years. 4 வருஷத்துல கட்டினா 7 லட்சத்துக்கு 14 லட்சம்னா சொன்னேன். சரி, ஏர் ஆஃபீஸர் சொன்ன பிள்ளையா சொல்லி இருக்காரு. கபில்
கபில்ராஜ் பில்ராஜ் ஓ அவர் கூப்பிடுங்க அவரோட அவர் வேலையை விட்டு போய் 3.25 வருஷம் ஆயிட்டு 3.25 வருஷம் ஆயிட்டு இல்ல என்னட்ட வந்து 3.25 வருஷம் தான் 3 வருஷம் 4 வருஷம் ஆயிட்டு நீங்க வந்திருக்கீங்க 4 வருஷம் வந்து உங்களோட முடிச்சு கேஸ் முடிச்சு ஒரு மாசம் 2 மாசத்துக்குலாம் ஆள் முடிச்சு என்ன வேலை அவரான என்னட்ட போட்டு அவர் இப்ப கம்பெனில இல்லையா சைனை காட்டுங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ்ல அவரே சைன் வைக்கணும் அவரை கொண்டு வாங்க நீங்க கேட்கலாது ஆஸ் பர் அவர் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் தான் சைன் வச்சிருக்கீங்க அப்ப நீங்கள் திருப்பி நீங்கள் இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு வந்தா உங்களுக்கு 14 லட்சம் திருப்பி வரும் 3 வருஷத்துக்கு பிறகு வேண்டா இப்ப அவசரத்துக்கு 7 to 7 பிளான் into 240 அப்ப நீங்களே உங்களோட கம்பெனியால ஒழுங்கா விட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கீங்க நீங்களே ஒழுங்கா கேட்டிருக்கணும் நீங்களானே 1008 வாட்டி கால் பண்ணியா மீட் பண்ணலாமான்னு ஒரு நல்ல ஸ்கீம் இருக்கு மண்ணாங்கட்டி கால் பண்ணி உங்களுக்கு மிஸ்டர் பாக்கியன் கால் பண்ணவரோ இல்ல நீங்களாரு பாக்கியன் நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாம எப்படி பெரிய ஆளா இருக்கலாம் நீங்க கையெழுத்து வச்சுக்கீங்க கையெழுத்து வச்சிருக்கிறேன் அது காசு கேட்டா அவனுக்கு கால் பண்ண எடுக்கிறான் இல்ல 1008 வாட்டி அவனுக்கு எடுத்துட்டேன் அது நம்பர் செய்யாது அது வேலை செய்யாது அது 3.25 வருஷமாயிட்டு அந்த நம்பர் இல்லாம போய் அவனை நம்பிதான் போட்டேன் நீங்கள் வந்து ஒரு அடியா போட்ட நீங்கள் நான் வந்து இப்ப வந்திருக்க மாட்டேன் சொல்றேன் எல்லாத்துக்கும் செக் ரிட்டர்ன் ஆயிட்டு அதான் இப்பதான் ஞாபகம் வந்தது இப்ப அதுக்கு தான் வந்து நான் போடணும் இப்ப போடணும் செக்கு சரியோ கணக்கு பேங்க் இது ஓடிக்கொண்டிருக்குது கணக்குகள் ஓகே உங்களுக்கு எங்களை பெனால்டி இப்ப இது பெனால்ட்டியோ என்னது பெனால்ட்டி என்னத்துக்கு பெனால்ட்டினா ஒரு 2 பேர் முறை கோல்லாம் போட்டிருக்கீங்க மேம் அதான் பெனால்ட்டி கோல் விலங்கு நீங்க சொல்றது பெனால்ட்டி அதான் என்னத்துக்கு பெனால்ட்டி தண்டம் என்னத்துக்கு நான் இந்த தண்டம்னா கையெழுத்த வச்சு போட்டு சூப்பர் எடுப்பேன் தண்டம் என்ன தண்டம் ஒழுங்கா கட்டி இருக்கிறேன் ஒரே பேமெண்ட்ல கட்டி 7 வருஷத்துக்கு பிறகு 2 வருஷம் 14 லட்சம் தரலாம் இப்போ உங்களுக்கு தரந்த பெனால்ட்டியை கழிச்சு உங்களுக்கு 3 லட்சம் தரலாம் 3 லட்சம் உங்களுக்கு 4 லட்சம் பெனால்ட்டி கட்னாசு திருப்பி தாங்க எனக்கு கட்டி இந்த விலமண்ணா கட்டி இந்த ரமேஷ் என்ன ரமேஷ் அந்த செக்யூரிட்டி அண்ணாங்க கட்னாசு திருப்பி தாங்க நாங்க கட்டின காசு பிரவீன் அவன் பார்த்து சொல்றேன் 4 வருஷத்துல எடுக்கலாம்னு நீங்கள் இங்க வந்து ஒரு கஸ்டமர்ஸுக்கு ஒரு மரியாதை எல்லாமே நீங்கள் எனக்கு கடன் தந்த ஆள் மாதிரி என்னோட காய்ச்சி கொண்டிருக்கிறீங்க ஐயோ சார் நான் அப்படி கஸ்டமர்ஸ் நீங்கள் தான் எங்களுக்கு கடன் தந்த மாதிரி காய்ச்சி பண்ணிக்கிறீங்க சார் கடன் கொடுத்திருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் அது கடன் இல்ல எவ்வளவு வட்டி வாங்கி அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்திருந்தா கூட எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தெரியுமா உங்களுக்கு 7 into 14 கிடைக்க போகுது இன்வெஸ்ட்மெண்டா போட்ட காசை இல்ல 3 லட்சம் தருவேன்னு சொல்றீங்க இன்னும் 7 வருஷம் இருக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கு நீங்க அந்த கதை எனக்கு தேவை எனக்கு சொன்னது வந்து 4 வருஷம் முன்னாடி இருங்க திருப்பி புலங்கப்படுத்துறேன் நீங்கள் ஒரு கொட்டையை போடுறீங்க கொட்டையை போட்டோன்னே முளைச்சிட்டுது சரியோ முளைச்சோடனே முளைச்சது திருப்பி கொட்டை தரும் எதிர்பார்க்கலாமா மரமா வந்து இப்ப கூட முளைச்சிருக்குது 4 வருஷமா முளைச்சிட்டுது இன்னும் 3 வருஷம் வரைக்கும் கூட மரம் முளைச்சு கொட்டை போடுறதுக்கு ஆனா 2 கொட்டை அப்படி விக்கலையே 4 வருஷத்துலயே முளைச்சிரும் ஒரு கொட்டை போட 2 கொட்டை தர போதும் உங்களுக்கு அது சரி ஆனா வெயிட் பண்ண டைம் எனக்கு சொல்லலையே நீங்க அப்படி பொறுமை சொல்லலையே காத்திருப்பு இதெல்லாம் சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன் கட்டி இருக்கவே மாட்டேன் எனக்கு 1008 சொல்லியிருந்தோம் அது பில்லுன்ற பிரச்சனை கபில்ல பிரச்சனை அது கூட ஸ்டார்ட் தானே ஐயோ அந்த ஸ்டாப் பண்ணாலும் அதை ரொம்ப ஏமாத்திட்டு நாங்களே சார் போயிட்டாரு உங்களோட கம்பெனியான சரி 2 பேரும் சேர்ந்து கேஸ் போட மாட்டேன் உங்களோட கம்பெனியான போடுங்க நீங்க போடுங்க பொறுப்பேற்கணும் ஏன் நான் பொறுப்பேற்கணும் உங்களோட கம்பெனில நான் காட்டி ஐயோ உங்களோட கையில் தான் இருக்கு எனக்கு சொல்லியில இருக்கணும் 4 வருஷத்துல எடுக்க இயலாது படிவா 7 வருஷத்துக்கு பிறகுதான் நாங்க ஆகும்னு சொல்லி அதனாலதான் கபில வேலை விட்டு நிப்பாட்டினாங்க இப்ப எனக்கு காசுக்கு ஒரு பதில் அதுக்கு நான் ஒரு கையெழுத்து வச்சிருக்கேன் காசுக்கு ஒரு பதில் சொல்லுங்க காசுக்கு ஒரு பதில் சொல்லுங்க காசு 3 வருஷத்துக்கு பிறகு 14 லட்சம் வரும் இப்பவே உங்களுக்கு வேணும்னா சரி 5 லட்சம் தரலாம் 2 லட்சம் நட்டம் உங்களுக்கு பெனால்டி இல்ல நாங்க கட்டின திருப்பி கேட்டா நீங்கள் என்ன பெனால்டி எனக்கு ஒன்றும் விளங்க கையெழுத்து ஒன்று வச்சுட்டீங்களே ஓ நான் தான் வச்சேன் அது நீங்க ஃபுல்லா இங்கிலீஷ்ல அடிச்சு வச்சிருக்கீங்க அதுக்கு நான் இங்கிலீஷ் இஸ் காமன் லாங்குவேஜ் சிங்களத்துல அடிச்சு தெரியல சிங்களத்துல அடிச்சு தெரியல சரி நீங்கள் தமிழ் இங்க வார்னீங்க தமிழ்ல அடிச்சு தரணும் அப்படி இல்லாட்டிக்க ஒரு தமிழ் ஃபுல்லா ட்ரான்ஸ்லேட் பண்ணி வாசி காட்டும் அது கபில் வாசி காட்டி இருப்பாரு உங்களுக்கு கபில் லேட் ஆகும் சும்மா காசு கட்ட கூட பேங்குக்கு வரல சார் ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்களா அந்த காலத்துல
பிரச்சனைலாம் பாரு நிலடி வந்து உங்களோட நிலடி கொண்டிக்கிறேன் உமக்கு காசு ஒன்றும் தெரியல கூட காசு வச்சிருங்க நான் செக்குக்கு வேறு அளவில் பார்க்குறேன் அவங்கள மாத்துறதுக்கு நாங்கள் என்ன செய்யறது வடிவாதில் எல்லாம் நீங்களே வச்சிருங்க என்ன சவுத்துக்கு வடிவாதில் கூட இந்த 7 வருஷத்துக்கு பிறகுதான் நீ காசு எடுக்கலாம் 14 லட்சமா எடுக்கலாம்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வீணாக்கி போட்டு போறாங்க. அண்ணா வாங்கண்ணே கார்டிஸ் வந்து 20,000 வாங்கினீங்கன்னா 4,500 ரூபா மைக் ஃப்ரீ அண்ணே அண்ணா வாங்க அண்ணா வாங்க அண்ணா பார்க்காம வாங்கண்ணே வந்தீங்கன்னா 20,000 கார்டிஸ் வாங்கினீங்கன்னா மைக் ஃப்ரீ அண்ணே அண்ணா ஹலோ அண்ணா 20,000 கார்டிஸ் வாங்கினீங்கன்னா மைக் ஃப்ரீ அண்ணே 4,500 மைக் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா எடுக்கலாம் நீங்கள் யூடியூப் சேனல் என்ன அப்படி இதற்கெல்லாம் பாவிக்கலாம் கார்டிஸ் வந்து உங்களுக்கு நல்ல தான் விற்கிறோம் அண்ணா இது வந்து என்ன சாமான் கார்டிஸ் ஓகே இது வந்து 20,000 ரூபா நாங்கள் உங்களுக்கு 4,500 ரூபா மைக் கொண்டு தரோம் இது நீங்கள் யூடியூப் சேனலா இல்லை வேறு என்ன சார் வாங்க சார் ப்ளீஸ் சார் வாங்க சார் இது நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு ஆஃபரில் கொடுக்குறோம் சார் இப்படியான பிராண்ட் வந்து நீங்கள் எடுக்க மாட்டீங்க சார் என்ன கொஞ்சம் சரியான கஷ்டம் நான் எல்லாம் இம்போர்ட் பண்ணி எல்லாம் வெளிநாட்டிலேருந்து ஒன்றில் இதில் எடுக்கிறோம் சார் இது வந்து அப்படி எங்களை மக்கள் கேட்ட மாதிரி இருக்க மாட்டீங்க சார் நான் இப்போதான் புதுசாக ஒரு இது வந்துக்கிறேன் சார் இது உங்களுக்கு லாபம் பார்த்துருக்கேன் உங்களை இல்லை சார் அப்படி ஒன்றும் இல்லை சார் நீங்கள் அப்படி என்ன கண்டிருக்க மாட்டீங்க சார் நான் வந்து கூடலாம் குழம்பு அங்காளம் சார் இங்கேயே கேட்டிருக்கேனே இல்லை சார் காய்ப்பேன் சார் இல்லை இந்த சார் எனக்கு வித்தியாசமா ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இந்த சார் மைண்ட்ல நிக்குது எனக்கு இல்லை சார் என்ன நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க சார் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நிற்கிறேன் சார் தொப்பியை கலட்டுங்க அப்போ இல்லை சார் இது பிராண்ட் இல்லை இல்லை இல்ல டியூட்டி கால்டுங்க ப்ளீஸ் இல்ல சார் அதான் இல்ல ஒரு கால்டுங்க எப்படிங்க சார் என்ன பாக்குறீங்க இல்ல நான் பாக்குறதுக்கு டை மட்டும் இதுல மிஸ்ஸிங் ஓகே டை மட்டும் மிஸ்ஸிங் கையில ஒரு கொப்பி மிஸ்ஸிங் ஓகே அதுக்கு தான் கார்டிஸ் இருக்கு சார் கார்டிஸ் இருக்கு இந்த அளவு இருக்கு சார் இல்ல சார் ஏபிசிடி தானே நீ என்ன சார் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதா சார் உனக்கு தெரியாது ஏபிசிடி சார் எனக்கு நான் அதுல நான் உள்ள ஆகலாம் சார் உன்னால பேக் மேனேஜ்மெண்ட் கூட பேஜ் வேணும் செய்ய மாட்டாங்க போட்டாங்க சார் நீ வந்து என்ன மாதிரி இப்படி எத்தனை பேர் இது சார் நான் கோல் வாங்குறது அப்ப உனக்கு ஏமாத்திரம் உண்டு வேலை ஏமாத்திரம் உண்டு வேலை ஐயோ சார் என்ன செய்ய மாட்டேன் ஏமாத்திரம் தெரியுங்களா அப்படியே